நட்சத்திர எழுத்தாளர் ஆ. வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. வா, பயப்படாம வா. அவள் ஒன்னும் லேட் ஆயிரல. வா வா வா, கவலைப்படாத வா. பயமா இருக்குப்பா. நான் சொல்றேன் டீச்சர்கிட்ட வா. என்ன பவானி இது? எக்ஸாம் டைம்ல சீக்கிரம் வரக்கூடாது. எனக்கு உடம்பு சரியில்லை டீச்சர், அதான் டாக்டர்கிட்ட போயிட்டு வரோம். ஏன் என்னாச்சு? காலையில இருந்து கடுமையான சுர. டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு கூட்டியார. குழந்தைய திட்டாதீங்க. அதனால ஒண்ணும் இல்ல சார், டைம் ஆயிடுச்சு. சரி நீங்க கிளம்புங்க. இல்லம்மா, நான் இங்க ஓரமா உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல சார், பவானி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா, இன்னும் 1 மணி நேரத்துக்கு மாத்திரை கொடுக்கணும். நானே இருந்து கொடுத்துட்டு போயிடுறேன். சார் இங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா போங்க. அம்மா வீட்டுக்கு போனாலும் எனக்கு நிம்மதியா இருக்க முடியாதுமா. நான் இங்க இருக்கிறேம்மா. சரி சார், அப்படி ஓரமா போய் உட்காருங்க. பவானி நீ போமா. அப்பா இது ஒரு நிமிஷம் போடுங்களேன். கொண்டா. பரிச்சை எழுத போற, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா எழுது. போமா, தைரியமா எழுது. சரிப்பா. ஆமா சார். இல்லை உங்கள் ஒர்க்கு தான் நடந்துட்டு இருக்கு. 1 வீக்கில் முடிச்சிடலாம் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், அடுப்படியில் ஏகப்பட்ட பற்றாக்குறை. மளிகை சாமான்லாம் வாங்கணும். இப்போவே எல்லாத்தையும் வாங்கினா தான் ராஜுவோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு என்ன ஈடு கொடுத்து சமைக்க முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? மளிகை சாமான் வாங்குறது பணம் வேணும்ல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது, 1 வாரம் பொறுத்துக்குங்க, அடுத்த வாரம் தரேன். அது வரைக்கும் சமைக்கிறத நிறுத்த சொல்றியா? நெவர், என்னால் முடியாது. ஏன் ராஜி செல்லத்தை பட்டி போட என்னால் முடியாது. 1 வாரம் எப்படியா சமாளிச்சுங்க, நான் அடுத்த வாரம் தரேன். இந்த பாரா கோபி, நான் உங்ககிட்ட ஒன்றும் என்னமா கேட்கல. நான் கார்மெண்ட்டில் வேலை செய்யணும்ல, சேலரி வாங்குறேன்ல, அந்த சேலரியில் அட்வான்ஸாக கொடு. இந்தாங்க மாமா. கொடுச்சி. ஆமாம், இப்படி எல்லாத்துக்கும் என்னையே மறைச்சிட்டு. இந்தாங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா? நோ தேங்க்ஸ். இல்ல வேண்டாம். என்னாச்சுங்க? என்னாச்சு? என்னமோ தெரியல, வாந்தி. இந்தாங்க தண்ணி. என்ன மாமா, என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு வாந்தி வந்துருச்சு. ஆமா, நீங்க இப்படி ஓய்வே இல்லாம வேலை பார்த்தா சரியா கூட சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல. இப்படி எல்லா வேலையும் மொத்தமா இழுத்து போட்டு செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமையா செய்யலாம்ல மாமா. இப்ப பாருங்க, உடம்பு சரியில்லாம வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க. நான் என்னத்த வேலை செஞ்சேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலை செய்யறவங்க நம்ம விட்டா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. 24 மணி நேரம் தார்குச்சி போட்டுட்டு இருக்கணும். வேற என்ன ஒண்ணு சொல்ற? அல்ல இல்லைண்ணே, நீங்க இப்ப ரொம்ப அதிகமாக தான் வேலை பார்க்குறீங்க. ஊருக்கு போய் ரொம்ப நாளாச்சு. முதல்ல நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க. இந்தாங்க. ஐயோ பணத்தை கோபி, வைங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏதாச்சும் தின்றுப்பேன், அஜீரணமா இருக்கும். வேற ஒண்ணும் போயிட்டு வாங்க மாமா. சொன்னா கேளு. வேணாம் கோபி, முதல்ல வைங்க, ஊருக்கு கிளம்புங்க. கோபி, என்னடா இது? நீ பாட்டு போஸ் ஊருக்கு போக சொல்ற? அவனுக்கு இங்க 1008 வேலை இருக்கு. அவருக்கு 1008 வேலை இருக்குது எனக்கு தெரியும். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா கோபி. நான் என்ன உங்ககிட்ட தீபாவளி நம்ம கேட்டேன்? சேலரி அட்வான்ஸ் தானே கேட்டேன். நீ கொடுக்க மாட்டேங்கிற. போஸ் வேணாங்கிறான். அவனுக்கு பிடின்னு வம்படியே நீட்டுற. கூடவே போனஸா லீவு வேற கொடுக்குற. உங்களுக்கு நான் பணம் தர மாட்டேன்னு சொன்னா அடுத்த வாரம் தரேன் சொன்னேன். எனக்கு அடுத்த வாரம், அவனுக்கு ஆன் த ஸ்பாட். இதுக்கு பேர் தாண்டா மாற்றாந்த மனப்பான்மைங்கிறது. ஆரம்பிச்சிட்டீங்களா? பாத்தியா, நான் பேச ஆரம்பிச்ச உடனே முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்றதை முழுசா கேட்டுட்டு அப்புறமா முடிவு பண்ணு. நீ எனக்கு பணம் கொடுக்காத கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா இவன் பண்ற கூத்த நீ புரிஞ்சிக்காம இருக்க பாரு, அதான் எனக்கு வேதனையா இருக்கு. போஸ் நைட்லாம் கார்மெண்ட்ல வேலை செய்யறான்னு சொல்றேன். அப்பெல்லாம் வராத வாந்தி இப்போ 1 ரூபாய் காப்பி குடிச்ச உடனே உனக்கு முன்னாடி வருதுன்னா என்ன அர்த்தம்? அதான் இதெல்லாம் போஸ் வேணும்னே பண்றான்னு அர்த்தம். புது யூனிட் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அடிக்கடி ஊருக்கு காணாம போயிடுவேன், அதே மாதிரி பண்ணிடாதன்னு. பாத்தியா? இதெல்லாம் நேரடியா சொல்ல முடியாம உன் வாயால சொல்ற மாதிரி பண்ணுங்கிறதுக்கு இந்த வாமிட்டு. நீ அது புரியாம அவன் எதிர்பார்த்த மாதிரியே பணமும் கொடுத்து ஊருக்கும் போக சொல்ற. இப்போவாது போஸை பத்தி புரிஞ்சுக்க பாணி. என்ன நோக்கத்தில் பேசிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு சாதாரண பிரச்சனை பெருசாக்கி பெரிய சிக்கலை உண்டு பண்ணி நானும் போசனும் அடிச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. போங்க, போய் வேலையை பாருங்க. ஏன்னா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, ஊர் கிளம்புங்க. வாங்க விஜய், கூட போய் அடுத்து. இந்த பாரா கோபி, உனக்கு நெஜம் எது நிழல் எதுன்னு தெரியல. போக புரிஞ்சுக்குவேன்.
ஒரு நிமிஷம். என்னங்க? என் பொண்ணு பவானி உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும். அது பரிச்சை எழுதிட்டு இருக்குது. அது கடுமையான சொரத்தோட வந்திருக்குது. அப்படியா? அதுக்கு இந்த மாத்திரை கொடுக்கணும். அதுக்காக பக்கத்து டீ கடைந்து வெந்நீர் வாங்கியிருந்தேன். இதை நீங்க கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன். ரொம்ப நன்றியா. ஓகே. அப்புறம் போய் இப்ப சொரம் குறைஞ்சிக்கணும் கேட்டு சொல்றீங்களா? சொல்றேங்க. நன்றியா. இந்தாங்க டீச்சர். பவானோட அப்பா இந்த மாத்திரை கொடுக்க சொன்னார். சரி கொடுங்க. இந்தம்மா மாத்திரை. இப்போ உடம்பு தேவையில்லையாம்மா? தேவையில்ல. இந்தாங்க. ஓகே டீச்சர். மருந்து சாப்பிட்டுச்சுங்களா? சாப்பிட்டுருச்சு. இப்போ உடம்பு தேவையில்லைங்களா? இப்போ தேவையில்லையா? நல்லதுயா. சரி. உட்கார்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல? பேப்பர் எல்லாம் காலையில தான் படிக்கணும். காலையில படிக்கிறதுக்கு எங்கங்க டைம் இருக்கு? காலையில ஒழுங்கா எழுந்து சமைச்சாலே டிஃபன் ரெடி ஆகலன்னு கோவிச்சுக்கிறீங்க. போச்சுரா, நீ திட்டத்துக்கு நானே உனக்கு மேட்டர் சப்ளை பண்ணிட்டேனே. சரி, இது இப்படி வை. இந்த புக்கை பாரு. என்னடா புஸ்தகம் அது? குழந்தைக்கு பேர் வைக்கிற புஸ்தகம் பா. ஏண்டா, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் நமக்கு தெரியாதா? இதுக்கு எதுக்குடா புக்கு? ஆமா, நமக்கு ஒரு சில பேர் மட்டும் தான் தெரியும். இந்த புத்தகத்துல நிறைய பேர் இருக்கு. அத நாம ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணலாம். லீலா, நீயே இதுல ஒரு பேர் செலக்ட் பண்ணு. என்னங்க இது? பிறக்க போறது ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையானே தெரியாது, அதுக்குள்ள பேரை செலக்ட் பண்ண சொல்றீங்க? நமக்கு பிறக்க போறது ஆம்பளை குழந்தை தான். ஆம்பளை குழந்தை வைக்கிற மாதிரி ஒரு பேரை செலக்ட் பண்ணு. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. ஆம்பளை குழந்தைக்கு பேரை செலக்ட் பண்ணிட்டு பொம்பளை குழந்தை பிறந்துட்டா பொண்ணெல்லாம் பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அப்பா, நான் 4-5 கோயில்ல 4-5 விதமா வேண்டுதலை வச்சிருக்கேன். அதனால பையன் தான் பிறக்கும், பொண்ணு பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது சரி, அது சரி. கடவுளுக்கு வேற வேலை இல்ல பாரு. ஃபுல் டைம் உனக்காக தான் ஜாப் பார்த்துட்டு இருக்காரா? நீங்க 1000 தான் சொல்லுங்க, பிறக்க போறது பையன் தான். ப்ளீஸ் பேரை செலக்ட் பண்ண. சொல்லட்டுமா? சொல்லு. சூப்பர் பேர் செலக்ட் பண்ணிருக்கேன். இது ஆணுக்கா பொண்ணுக்கான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காத, சீக்கிரமா. சா இத் யா சத்யா. சூப்பர் பேரா இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அசத்திட்டமா. இந்த பேரை பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் சத்யானை கூப்பிடலாம், ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சத்யானை கூப்பிடலாம். பிரமாதம்மா. லீலா, எந்த குழந்தை பிறந்தாலும் பொருந்துற மாதிரி பேர் செலக்ட் பண்ணிருக்க. அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு பிறக்க போறது பையன் தான். அவன் பேரு சத்யா. இவன் என்ன ஆம்பளை பிள்ளைன்னு அடைஞ்சிட்டு இருக்கான்? டேய், சொந்த அனுபவத்துல சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பிறந்தா உனக்கு தான் ஆபத்து. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னா பெத்தவங்க முகம் வாடினாலே அவ மனசு வேதனைப்படும். நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பையன் தான் வேணும், பொண்ணு வேண்டாம். டேய், நீ இவ்வளவு தூரம் சொன்னதுனால சொல்றேன்டா, உனக்கு பொம்பளை பிள்ளை தான்டா பிறக்கும். பார்க்கலாமா? பார்க்கலாம். சேலஞ்சா? டேய், உனக்கு பொம்பளை பிள்ளை தான்டா பையன் தான்ப்பா. அந்த பொம்பளை பிள்ளைய நான் சத்யான்னு பேர் சொல்லி கூப்பிடுவேன். சத்யான்னு பையனையும் கூப்பிடலாம். இல்ல, பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். அதெல்லாம் கிடையாது, நீங்க பாருங்க. அதெல்லாம் இல்ல, பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். எவ்வளவு பந்தே நீ சொல்லுங்க. எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன பிறக்க போறது ஆனா பொண்ணாங்கிறது நம்ம கையில இல்ல, ஆண்டவன் கையில இருக்கு. அது என் மருமக, அப்படி சொல்லு. சரி சரி, போ, வயிறு பசிக்குது, இப்ப சாப்பாடு எடுத்து வை. ஏ பவானி, பவானி இந்தா, படிச்சது போதும், மாத்திரை சாப்பிடு. ஆறுடா தங்கம், என்னடா தங்கம்? மருந்து குடி சித்திக்கிட்ட. ஐயா, சரி 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 சரி. ஓ ஓ ஓ ஓ. பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கிறியா? நல்லா எழுதிருக்கேன்ப்பா. ஏதா பாரு, காலையெல்லாம் அப்படி கடுமையான ஜுரத்தோட போச்சு, நல்லா எழுதிருக்கேன்னு மாட்டேன். ஆமா. சரி சரி, இத்தனை நாள் கஷ்டப்பட்டு வேஸ்ட் ஆடக்கூடாதுல, அதான் சிரமப்பட்டு எழுதிட்டேன். பரவாயில்ல, வைராகிய காரிதான். வைராகியம் மட்டும் இருந்தா போதுமா? அக்கறையும் வேணும்ல, அது பவானி கிட்ட நிறைய இருக்குது. ஏன் பவானி, இன்னைக்கு எப்படியோ பரீட்சை எழுதிட்ட, நாளைக்கு வந்ததுல இருந்து மேலுக்கு முடியாம படுத்து கிடக்குற, நாளைக்கு ஒழுங்கா பரீட்சை எழுதிருவியா? நல்லா எழுதுவேன்க்கா. எல்லா படமும் ஏற்கனவே படிச்சதுதான். இன்னைக்கு மாதிரி நாளைக்கும் உடம்பு தெம்பா இருந்ததுன்னா நல்லா எழுதிருவேன்.
உனக்கு என்ன மாமா ஏய், வாடா போசே. ஏய் குட்டி 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 ஏன்டா அழுதுட்டு இருக்கு அப்பாடா. என்ன பவானி என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க உடம்பு சரியில்லையா ஒண்ணு இல்ல மாமா, வெறும் காய்ச்சல் தான். வெறும் காய்ச்சல் அசால்ட்டா இருக்கக்கூடாது ஊசி போட்டிலாம் இல்லையா போனமே டாக்டர்கிட்ட ஊசி போட்டு பரீட்சை அருமையா எழுதிட்டு வந்திருக்குது. ஊசியை போட்டு பரீட்சை எழுத போனியா ஆமா மாமா. என்ன ஓமா மாமா உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல இருக்க வேண்டியதானே எதுக்கு பரீட்சை எழுத போகணும் ஏன் மாமா பரீட்சை எழுத அனுப்புனீங்க என்னடா கேள்வி இது? பாவரா பகல இத்தனை நாள் படிச்சிருக்குது அத்தனை வீணா போயிடாது. வீணா போச்சு இவங்க படிச்சு கரெக்டா போற ஆளா இல்ல நாட்டை பிடிச்சி நட்டமா நிறுத்த போற ஆளா நான் இருந்தேன்னா 2 அப்பா போய் வீட்டுல படுக்க சொல்லியிருப்பேன் பரீட்சை எழுத போன ஆளாம் பரீட்சை எழுத புரியாம பேசாதரா. பவானிக்கு பரீட்சை எழுதாட்டி தான் காய்ச்சல் அதிகமாயிரு. அப்படியா பவானி? ஆமா மாமா, இத்தனை நாள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு பரிச்சை இல்லைன்னா எப்படி? எனக்கு ஒண்ணு இல்ல மாமா, வெறும் காய்ச்சல் தான், அதுவும் இப்ப சரியா போயிடுச்சு. சரி 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 என்னடா என்னடா என்ன சொல்லும் அதெல்லாம் இருக்கட்டு. ஊர்ல கோபி விஜி லீலா ரவி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க மாமா எனக்கு தான் 2 நாளா உடம்பெல்லாம் ஒரே வலி சாப்பிட்டது செரிமானமே ஆகல ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. என்ன இவ்வளவு பிரச்சனையை உங்க உடம்புல வச்சுக்கிட்டு பவானியை குறை சொல்றீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற? உடம்பு நல்லா இருந்தா இங்க வந்திருக்க மாட்டீங்கல்ல? ஆரம்பிச்சிட்டியா? 3 வாரம் ஆச்சு வீட்டுக்கு வந்து, ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன பண்றது தானோ மாமா நான் இல்லைன்னா கோபிக்கு ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி ஆகி போயிடும் வேலை வேற அவ்வளவு கிடக்கு என்ன பண்ண சொல்றியா? ஆமாமா விஜய டாக்டர் டெய்லி வாக்கிங் கூட்டு போக சொல்லியிருக்காரு அதையே கூட்டு போக முடியலன்னு கோபி வருத்தப்பட்டு இருக்காப்ல. அடே அப்பா, அவர் வருத்தப்பட வேண்டியதுதான். என்ன பாக்குறதுக்கு உங்களை அவரால் அனுப்ப முடியல, ஆனா அவர் பொண்டாட்டி வாக்கிங் கூட்டு போக முடியலன்னு மட்டும் வருத்தப்பட்டாராக்கும். ஏய் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கற. இதுல என்னப்பா பைத்தியக்காரத்தனம் இருக்கு? இந்த பாரதன நீ என்ன தப்பு பண்ற தெரியுமா? கோபி மாப்பிளைய உன் தங்கச்சி புருஷனா மட்டும் நீ பாக்குற, அங்கதான் நீ தப்பு பண்ற. இதே வெளியாளா இருந்தா இப்படி ஏட்டிக்கு போட்டு பேசுவியா? நீ ஏன் சொல்ற முதலாளியே மனம் கோணாதபடி நடந்துக்குங்கன்னு? விடுங்க மாமா உங்க மகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? போடி பயங்கரமா பசிக்குது போய் சாப்பாடு ரெடி பண்ணு போ. இந்தாங்க பிள்ளைய தூக்கிட்டு போய் நல்லா கொஞ்சுங்க, இல்லைன்னா மறந்துட போறேன். சூடா சாப்பிடுறா எல்லாம் சரியா போயிடும். உங்க அம்மா மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டேப்பா. உடம்புக்கு ஒண்ணு இல்லையா? வேற எதுவும் வேணுமா? இல்லப்பா ஒண்ணு வேணாம். சரிம்மா படுத்தூங்க, கண் முழிக்காத. நல்லா இருக்கீங்களா? ஏன் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்டேன். உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும் சார். ஐயோ ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க? சார் உங்களால் எப்படி சார் எங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்க முடியுது? ஏன் அதில் என்ன இருக்குது? நாம் என்ன விரோதிங்களா என்ன? ஏதோ சந்தர்ப்பங்கள் சரியா அமையல, மற்றபடி நம்ம யார் மேலேயுமே தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலையே. உங்களை பற்றி பேசாத நாளே இல்லை சார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் 2 பேரும் தினமும் பிரார்த்தனை பண்ணுறோம். தப்பி தவறி கூட நீங்கள் எங்களை பற்றி கேவலமாக நினச்சிடக்கூடாது. உங்களுக்கு எங்கள் மேலே எதுவும் கோவம் இல்லையே? சச்சா நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்படணும்? அதுவும் எனக்கு நிச்சயமா தெரியுங்க. உங்களால என் மேலேயும் இல்ல இவர் மேலேயும் நிச்சயமா கோவப்பட முடியாது. அந்த ஒரு எண்ணத்தாலதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியுது. சரி பரவாயில்ல. என்ன ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்க? எதுவும் ப்ராப்ளமா? இல்ல, டாக்டர் கிட்ட போலான்னு கிளம்பணும். வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் ஆட்டோ ஏதாவது வருதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் கிட்ட எதுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, அருந்ததி கன்சீவாக இருக்கா, அதான் டாக்டர்கிட்ட செக் பண்ணலான்னு. அருந்ததி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க இங்கே இருங்க, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். வா அப்படி ஓரமாக போய் நிற்கலாம். ஆட்டோ வந்துருச்சு, பத்திரமா போயிட்டு வாங்க.
ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்கள் போயிட்டு வரோம். உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துக்க. நான் வரேன். நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.